வீடியோனா அப்பாச்சி RR310 ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. எனக்கு என்ன தோணுச்சோ அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேற வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 358 கைஸ். ஆன்ரோடு குயிக் ஷிஃப்டர் வேரியண்ட்டு வித்தவுட் குயிக் ஷிஃப்டர் ஒரு 18,000 போல் மைனஸில் வரும். மற்றபடி கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. வண்டியோட லுக்கும் சரி, எந்த இடத்துல எங்கே போனாலும் சரி, வண்டியை பற்றி கேட்காத, வண்டி என்ன வண்டி எல்லாம் அதை பற்றி விசாரிக்காத ஆள் கம்மி தான், அதிகமாக கேட்குறது அதிகம். கைஸ் நான் வச்சுருக்க குயிக் ஷிஃப்டர் வேரியண்ட்டு. இங்கே குயிக் ஷிஃப்டர் வேரியண்ட்டும் போகலாம், இல்லை நார்மல் வேரியண்ட்டும் இருக்குது. இதுக்கு ஒரு 18,000 வித்தியாசம் இருக்கும். ஆனால் குயிக் ஷிஃப்டர் உண்மையில் ஒர்த்து தான் கைஸ், தரமாக இருக்குது செய்க. ஃபஸ்ட்டு வண்டியோட டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிப்போம். வண்டியோட டிஸ்பிளே ஒரு நல்ல பிரைட்டு, நல்ல அவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, முடிஞ்ச அளவு சொல்லித்தரேன், கையை பார்த்துக்கோங்க. வெஹிக்கிள் கண்ட்ரோல், மெய் வெஹிக்கிள், ரைட் மோடு ஒரு 4 ரைட் மோட் இருக்குது. ட்ரிப் டீட்டெயில்ஸ், ஏபி அது என்ன தேவையோ அதை வச்சுக்க வேண்டியதான். வெஹிக்கிள் கண்ட்ரோலில், ரைட் கண்ட்ரோலில், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டரு அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் உள்ள கொத்தாக குமிச்சு வச்சுருக்காங்க டிவிஎஸ் சைட்லேருந்து. சர்வீஸு, பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு, மைலேஜை பார்த்துக்கோங்க 28. அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இதுக்குன்னே ஒரு தனி வீடியோ தான் போட்டோம் போல், அவ்வளோ டீட்டெயிலு. டிஸ்பிளேயில் வேறு என்ன இருக்குன்னா, ஆர்பிஎம் லிமிட், அதுக்கான ஆர்பிஎம் மீட்ரு, அந்த ஆர்சி இண்டிகேட்டரு, நியூட்ரலு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட இண்டிகேஷன் காட்டுது. ஃபியூல் இதில் இருக்குது. இதில் ஒன்று க்ரூஸ் கண்ட்ரோலோட இது இருக்குது. இதெல்லாம் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டு, அவ்வளோதான் வண்டி ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில். அங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல், அசாடு கூட சுவிட்சு, பாஸ் லைட்டு, ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே தான். இது வந்து நம்ம உள்ள டிஸ்பிளேக்கு உள்ள கண்ட்ரோலு, இண்டிகேட்டரு, ஹாரன். அதுவே ரைட் சைடு வந்தோன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்குள்ளே சுவிட்சு, அடுத்து ஒரு அழுத்தினா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். கில் சுவிட்சும் இதுதான். அப்புறம் ஆக்சிலேட்டரு, ரைட் பை ஒயர். ரெண்டு பக்கமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது கொடுத்துருக்கான், லிவரு. அது என்ன நம்ம தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பெருசாக அந்தளவு ஒன்றும் ஃபீலாக இருக்காது, ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வண்டியோட ஹெட்லைட்டு மட்டும் பாருங்கள், அந்த ஒரு லுக்கு மட்டும் பாருங்களேன். அந்த லுக்கே ஒரு தனி லுக்கு கைஸ். 2 கண்ணும் மேலே ஒரு மாதிரி ஒரு புருவம் மாதிரி வரணும் வச்சு. ஹெட்லைட் உண்மையில் ஒர்த்து கைஸ், அதால் ஒர்த்து. ஹெட்லைட்டோட விசிபிள் நான் நைட்டு இது இருந்துச்சுன்னா போடுறேன், சரியாக இருக்கும் ஹெட்லைட்டு. ஆர்சியோட ஹெட்லைட்னால் பார்த்தீங்கன்னா ஒன்று லோ பீம், ஒன்று ஹை பீம்னு இருக்கும். இது ரெண்டுமே லோ பீம் ஆக்ட் ஆகும், ரெண்டுமே ஹை பீம் ஆக்ட் ஆகும். வண்டியோட பில்டு குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா நல்லா தான் வீசிருக்கு. நம்ம அந்த R15 மாதிரி அமுங்கவோ எதுவும் செய்யாது, நல்லா பிளாஸ்டிக் தான், ஆனால் சூப்பர் குவாலிட்டி. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த R15 மாதிரி இந்த ஒரு சில இதில் R15ல பிரச்சனை வந்துச்சுல, ஒரு மாதிரியா அடி அழுத்தினா டேங்க் உள்ளே போவோம், அந்த மாதிரினா இருக்காது, சூப்பராக இருக்கும் அதெல்லாம். ஃபியூல் டேங்கை பற்றி பேசணும்னா ஒரு 11 லிட்டரு கொடுத்துருக்கான். 11 லிட்டரு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயாவது போனால் அந்த விங்ஸு வந்து நல்லா தான் இருக்கும் லுக்கு பார்க்கும்போது. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் டிராஃபிக்கில் ரொம்ப ஒஸ்ட்டு கைஸ், சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப பயமாக இருக்குது, தட்டி கையோடு கொண்டு போயிடுவானோன்னு. உண்மையில் விங்ஸு வந்து பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் டிராஃபிக்கில் ஓட்டும் போது தான் தெரியுது, பயமாக இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது. உடச்சி கிடச்சி கொண்டு போயிடுவேன் நான். இவரை பற்றி பேசி ஆகணும். இவர் கொஞ்சம் கஷ்டம்தான், வண்டியை ஓட்டிகிட்டே மிரர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் முட்டி அவர் கூட கொஞ்சம் போராடி சண்டையை போட்டு தான் அவரை எடுத்து ஆங்கிள் வைக்கிற மாதிரி இருக்கும். வண்டியோட இன்ஜினை பற்றி பேசணும்னா, அப்படி BMW ஒரு உருவாக்கப்பட்டு டிவிஎஸால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இன்ஜினு. எப்படி சொல்கிறது, 38 PHP பவரு, ஒரு நல்ல டார்க்கு, நல்லா ஃபீல் ஆகும் பவரு. அதில் பாரபட்சமே கிடையாது.
சும்மா செதுக்கி வச்சுருக்காப்புல பிஎன்டபிள்யூஎஸ் தரப்புலேருந்து. இது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்னே குவாலிட்டி மொக்கையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உண்மையில் நல்லா ஒரு தரமான குவாலிட்டியாக தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இதால் வந்ததில்லை. வண்டி 4000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 2 சர்வீஸும் முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸாஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு சவுண்டு வந்து பீட்டு சரியான பீட்டாக இருக்கும் நம்ம வண்டி ஓட்டும்போது. சத்தியமாக வண்டி ஓட்ட என்ஜாய் பண்ணி ஓட்டுற ஒரே ஒரு விஷயம், சூப்பராக இருக்கும் எக்ஸாஸ்ட்டு. வண்டி ஓட்டும்போது அவ்வளோ ஃபீல் ஆகும். வண்டி ஓட்டும்போது உண்மையிலே ஒர்த்து கைஸ். சவுண்டு ஒரு தரமான செய்கையாக இருக்கும். ஹைவே எடுத்துகிட்டு போனாலும் சரி, நார்மலாக ஒரு ஆர்பிஎம் எடுத்து அடித்து ஓட்டலனாலும் அது ஒரு மாதிரி சூப்பர் ரெஸ்பான்ஸு. எக்ஸாஸ்டோட ரேடியேட்ரு, அதுக்கப்புறம் இதில் தெரியுதான்னு தெரில, ஆயில் ஃபில்ட்ரு இருக்குது உள்ள. ஆயில் ஃபில்ட்ரும் ரேடியேட்டரும் இந்த இடத்துல பெருசாக மோஸ்ட்டாக ஆர்சிஎம் மாதிரிலாம் ரேடியேட்டர் ஃபேன் ஓடாது. ரொம்ப ரேராக ஓடும் ஆர்ஆரில். அவ்வளோ சீக்கிரத்தில் ரேடியேட்ரு ஓடாது. அவ்வளோ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ரொம்ப ரேராக ஓடும். ரொம்ப சீக்கிரமாக ஆர்சி மாதிரி உடனே ஓடாது. கொஞ்சம் ரேராக தான் ஓடும் ரேடியேட்ரு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ ரேடியேட்டர் ஓடாமல் இருக்கேன் எதுவும் பிரச்சனையான்னு. இல்லை நான் ஓடுது, ரொம்ப கொஞ்சம் ரேராக ஓடும். ரொம்ப ஹீட்டு ஓரளவுக்கு அந்த ஹீட்டு இன்ஜின் ஹீட் அச்சீவ் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஓரளவு ஹீட் ஆன பிறகு தான் ஓடுது. ஹீட் ஆகிறதுக்கு இன்ஜின் டைம் எடுத்துக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ரேடியேட்டர் இந்த ஃப்ரண்ட் பிரேக் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். உண்மையில் வண்டியில் ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஒர்த்து கைஸ். உண்மையில் ஃப்ரண்ட் பிரேக்கு தான் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அளவுக்கு தான் இருக்குது வண்டியில். பேக் பிரேக்குனா ஓகே அந்த அளவில் தான் இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக்கு உண்மையில் சாதியால் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் பிரேக்கு அதே சேம் பை பிரேக் அடிப்பேர் தான். ஆனால் வண்டி பிரேக்கு வந்து ஓகே தான். பேக்கு ரொம்ப இதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு ஓகேவாக இருக்கும் அவ்வளோதான். வண்டியில் சென்சார் இவரை பேசலாம் எப்படி, வேறு ஒன்றும் இல்லை. மிச்லின் ரோட் 5 உண்மையிலே நார்மலான டைமில் எப்படி இருக்கோ தெரில, மழை டைமில் ஒர்த்து, சரியால ஒர்த்து. அதுவும் இந்த பக்கம்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இந்த சைடில் மட்டும் உள்ள இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையில் ரெயின் டைம்லாம் எந்த ஒரு இடத்துலையும் பயங்காட்டல, அவ்வளோ கிரிப்பு ஒர்த்து. ஆனால் மிச்லின் ரோட் 5 ஒரு வண்டியோட டெயில் லைட்டு இது நார்மலாக எப்போதும் ஒரு டிஆர்எல் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கோம். இது பிரேக் அடித்தா அந்த இடத்துல லைட்டு எரியும். ஒரு சூப்பரான விஷயந்தான். ஒரு இண்டிகேட்ரு இதாங்க இண்டிகேட்டரோட பேட்டர்ன். அப்படி இதில் ஒரு நம்பர் பிளேட்டுக்குள்ளே லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்று பெருசாக. வண்டியோட சீட்டை பற்றி பேசணும்னா, ரைடர் சீட்டு வந்து ஓகே கேஸ். ரைடர் சீட்டில் வந்து ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ரைடர் சீட்டு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் பில்லியன்னு வரும்போது ரொம்ப கஷ்டம். சீட்டும் ஹார்டாக தான் இருக்கும். பின்னாடி உட்காரவன் கிழிஞ்சிரும் கொஞ்சம் நேரத்தில். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் பில்லியன். ஏன்னா ரொம்ப சீட்டு கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் சீட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் உட்காரும்போது தான் தெரியும் அதோட அருமை என்னென்னு. ரொம்ப கஷ்டம்தான் பில்லியன். பின்னாடி ஃப்ளாட்டான சீட்டு தான் கைஸ். ஆனால் இருந்தாலும் உட்காருறது கஷ்டம்தான். நீங்கள் ஃபுல்லாகவே இந்த பில்லியனோட போனோன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உங்கள் பில்லியன். இல்லை மாறி தான் ஓட்டிக்கணும் வண்டியை, வேறு வழி கிடையாது. வண்டி லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்தான். என்ன அப்டேட்னா சொல்கிறேன் வாங்க. லாஸ்ட் அப்டேட்டில் மாற்றின ஒரு விஷயம், இந்த அலாய் வீல் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே அலாய் வீல் டிசைன் வேறு டிசைன் சேஞ்ச் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டரோட டிசைன் டோட்டலாக மாற்றிட்டான், ஒரு கொஞ்சம் லென்த்தாக போட்டு. ஏன்னா இதில் வேறு அந்த கம்ப்ளைண்ட் வேறு ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானா, அது இந்த அப்டேட் லாஸ்ட் அப்டேட்டில் தான் விட்டதாக சொன்னாங்க ஷோரூம்லேருந்து. எல்லாம் காமிச்சிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஜின் சவுண்டை காமிச்சிட்றேன். ஓகே, கில் சுவிட்ச் ஆனு, ஃபியூல் பம்ப் போடுதா? ஓகே, செல்ஃப் ஸ்டார்ட். வண்டியை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். வேறு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் இவ்வளோதான். முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, மறந்துட்டேன். வண்டியோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா
எல்லாருமே நிறைய வீடியோ பார்த்தேன், நிறைய வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் அது மட்டும்தான். வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது எல்லாம் சொல்ல. ஃப்ரண்ட்டு மிரரில் இருக்குது, மிரர் ஆடும், மிரரில் இருக்குது. இந்த சுவிட்சில் இருந்து ஒரு கன்றாவியாக ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஒரு ஆர்பிஎம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாப்புல. அந்த ஒரு சவுண்டு தான் இருக்குது. மற்றபடி டேங்க்லேயோ எனக்கு எதுலேயும் ஃபீல் ஆகலை. இந்த 2 சுவிட்சிலையும் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎத்துக்கு அப்புறம் சவுண்டு வரும். வேறு எந்த வைப்ரேஷனும் எனக்கு ஃபீல் ஆகலை கைஸ். வைப்ரேஷன் பார்த்தா அந்த 2 சுவிட்சில் மட்டும்தான் கைஸ். ஒரு 6000 மேலே ஆர்பிஎம் எடுத்துகிட்டு போகும்போது 2 சுவிட்சிலையும் ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். 2 இந்த பக்கம் இந்த சுவிட்சிலையும் அதில் அந்த பக்கமும் ஒரு கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். மற்றபடி இந்த வண்டியில் எனக்கு வைப்ரேஷனும் பெருசாக ஃபீல் ஆகலை. அவரை மிரர் சைடில் வைப்ரேஷன் இருக்குது. வேறு எனக்கு ஓவராக ஹைப்பு கொடுத்த அளவுக்கு வைப்ரேஷன் இல்லை வண்டியில் என்ன கேட்டால். கைஸ் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். இது என்னோடய ஒப்பீனியன். ஓகே, டாட்டா பை பை, குட் பை. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.